இந்த பேமெண்ட் யூஸ் பண்ணுங்க. கட்டாயம் 100% உங்களுக்கு ட்ரெயின் ஃபேக்கல்டிகள் கன்ஃபார்ம். இது வந்து நானு உங்களுக்கு சும்மா சொல்லலங்க. நிஜமாவே இது 100% ஒர்க்கிங். ஸோ லாஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 6 டிக்கெட் புக் பண்ணேன். எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நோ டவுட். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஐஆர்சிடிசி இ-வாலெட்ல போயிட்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 1, 2, 3, 4 பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2, 3 லிஸ்ட் ஆகல. இவ்வளவு தான் லிஸ்ட் ஆகுது. ஸோ எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இத டீட்டெயிலா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஆல் வெல்கம் டூ மை சேனல் பயணங்கள் பிளஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, தட்கல் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோல சொல்லியிருக்கிறேன். முக்கியமா சில ஸ்டெப்ஸ். அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க லாகின் சீக்கிரம் பண்ணியிருக்கணும். 10 மணிக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணிடுங்க. புக் நௌங்கிற செலக்ட் பண்றத நீங்க கரெக்ட்டா 10 ஏஎம் ஏசிக்கு, 11 ஏஎம் நான் ஏசிக்கு நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. மாஸ்டர் லிஸ்ட்ல உங்க நேம ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் 2, 3 பேர், 4 பேர் போனீங்கன்னா, மாஸ்டர் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. இதான் ரொம்ப நல்லது. அடுத்து பேமெண்ட் மெத்தட். இன்னைக்கு இதான் உங்களுக்கு முக்கியமா சொல்லப் போறேன். ஸோ இந்த பேமெண்ட் மெத்தட்ல தான் ரொம்ப பேத்துக்கு எல்லாமே எல்லாமே கரெக்ட்டா அலர்ட்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போயிடுவாங்க. ஆனா பேமெண்ட் மெத்தட்ல அதிக நேரம் ஆயிடும். அதனால புக் ஆகுது. ஓகேங்களா? இந்த பேமெண்ட் மெத்தட் பத்தி தான் உங்களுக்கு முக்கியமான ஒண்ணு சொல்லப் போறேன். அத நீங்க பாருங்க. ஸோ முதலாவது பேமெண்ட் மெத்தட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சிம்பிளா பாத்துரலாம். அ ரொம்ப மெத்தட்ஸ் இருந்தாலுமே நல்ல ஃபாஸ்ட்டான மெத்தட் நெட் பேங்கிங், டெபிட் கார்ட், ஜிபே, வாலெட் ஓகேங்களா? ஸோ இதுல 4ல எது பெஸ்ட் 2 அப்படிங்கிறத நான் ரொம்ப நாள் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். பெஸ்ட் மெத்தட் வந்து கூகுள் பேவா, வாலெட்டா? நான் கூட போட்டிருக்கேன். கூகுள் பேல உள்ள அட்வான்டேஜ் பத்தி போட்டிருந்து அத பத்தி போட்டிருக்கிறேன். வாலெட் பத்தியும் போட்டிருக்கிறேன். ஆனா என்ட்ட கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ஜிபே, வாலெட் எது பெஸ்ட்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இத நான் ரொம்ப அனலைஸ் பண்ணதுல நான் ரொம்ப பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, வாலெட் தான் பெஸ்ட்டா இருக்கு ஓகேங்களா? ஏன் வாலெட் பெஸ்ட் அப்டின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பேமெண்ட் பண்ணிர்றதுனால, நம்ம தட்கல் டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ரஷ் டைம் இல்லாதல பண்ணிர்றோம். அப்பவும் பார்த்தீங்கன்னா, அப்பவுமே கேட்வேல போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வாலெட் ஐஆர்சிடிசில நம்ம அப்டியே பண்ணிர்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்டியே நம்ம பண்றதுனால, நம்ம தட்கல் டிக்கெட் புக் பண்ணும்போது, ஐஆர்சிடிசி வாலெட்லருந்து ஐஆர்சிடிசிக்கு போகும்போது, எந்த பேமெண்ட் இல்லாம டைரக்ட்டா போயிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி வரும்ல. ஓடிபி இதுக்கு முன்னாடி நானு ஐஆர்சிடிசில வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 வீடியோ போட்டுக்கிறேன். ஒண்ணு வந்து ஐஆர்சிடிசி வாலெட் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்ட்டு, நான் அந்த வீடியோ லிங்க்ல குடுக்குறேன் பாருங்க. அடுத்து வாலெட் யூஸ் பண்ணி எப்படி புக் பண்றது அப்படின்னு கூட நான் வீடியோ போட்டுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது பார்த்தீங்கன்னா, நீங்க ஐஆர்சிடிசி மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்ல அந்த லிங்க்ல போய் தான் பண்ண முடியும். அது இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கிறேன். வாலெட் மூலமா புக் பண்றது நீங்க மொபைல்லயும் பண்ணிக்கலாம். ஆ டெஸ்க்டாப்லயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி வாலெட்ல ஓடிபின்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே. அத சொல்லியிருப்பேன் நானு. ஏன்னா ஓடிபி வர்றதுக்கு லேட் ஆகுமே சொல்லிட்டு ரொம்ப பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஓடிபி வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஓடிபிக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் மெயின் நான் சொல்லப் போறது. இப்ப ரீசென்ட்டா ஐஆர்சிடிசில வாலெட் மூலமா புக் பண்ணும்போது ஓடிபி கேட்கறது இல்லை. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கறது இல்லங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஓடிபி வர டைம் சேவ் ஆகுது. பிளஸ் புக்கிங்கும் ஃபாஸ்ட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மெயினா ஓடிபி வர்ற அதுதான் ரீசனா அப்படின்னு கிடையாது. ஓடிபி வராதது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேமெண்ட் குடுத்த உடனே டக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அத வந்து நீங்க நான் உங்களுக்கு சின்னது காமிக்கிறேன். டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். ஸோ வாங்க நான் ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன் போலாம். இப்ப நான் அது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அதுக்கு புக் பண்ண ஹிஸ்டரி இங்க காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா, மைசூர் ட்ரெயின் ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் புக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல புக்கிங் டைம் பாத்தீங்கன்னா 11:02 2 நிமிஷத்துல புக் ஆயிடுச்சு ஓகேங்களா? ஸோ இது வந்து ரஷ்ஷா இருந்தா கூட 2 நிமிஷத்துல பேமெண்ட் பண்ணி டிக்கெட்டே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு பாக்கலாம். இது தூத்துக்குடி போறதுக்காக. அந்த தூத்துக்குடி ட்ரெயின்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, 11:02க்கு புக் ஆயிடுச்சு ஓகேங்களா? ஸோ இது வந்து மதுரை வரைக்கும் போறது. இது 11:02க்கு புக் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா மைசூர் ட்ரெயின் பெங்களூருக்கு வர்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11:02க்கு இதுவும் புக் ஆயிடுச்சு ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது இது மட்டும் 11:03 இருக்குது. இதுவுமே புக் ஆயிடுச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் லாஸ்ட்டா கிட்டத்தட்ட ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டிக்கெட் லிஸ்ட் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 டிக்கெட் மேல புக் பண்ணியிருப்பேன். இந்த இந்த 6 மாசம் சொன்னேன் இல்லைங்களா? அதுல 10 டிக்கெட் புக் பண்ணி எல்லாமே 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஓகேங்களா? ஸோ இத வந்து நீங்க எப்படி நீங்க பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஈஸியா சொல்லிர்றேன். இப்போ வந்து நீங்க டெஸ்டினேஷன் இங்க சோர்ஸ் குடுத்துக்கோங்க. டெஸ்டினேஷன் இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா, எம்டி குடுத்துட்டீங்கன்னா, இப்போ இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றேன். எப்படி நீங்க வந்து இந்த பேமெண்ட் மெத்தட செலக்ட் பண்றதுன்னு பார்த்துக்கங்க. ஸோ இங்க வந்து
நீங்க வந்து சீக்கிரமே லாகின் பண்ணிடுங்க. இங்க வந்து புக் நோட் குடுத்துருங்க. மெயினா நீங்க இந்த மாரி ஐஆர்சிடிசில நீங்க மாஸ்டர் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பேமெண்ட் மோட் குடுக்கும்போது இந்த இது குடுங்க ஓகேங்களா? இந்த இது குடுத்தா தான் நீங்க வாலெட் போ முடியும். இத செலக்ட் பண்ணிக்கோங்க. இத செலக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் போனோனே பார்த்தீங்கன்னா, நீங்க கேப்ச்சா குடுத்துட்டு நேரா பேமெண்ட் பேஜ்க்கு போயிட வேண்டியது தான் ஓகேங்களா? ஸோ ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாலெட்ட பத்தி அந்த வீடியோ நீங்க பாருங்க. அதுல எப்படி வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்றது, எப்படி வந்து அத யூஸ் பண்றதுங்கிறத உங்களுக்கு தெளிவா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ இருக்குது. நீங்க பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேப்ச்சா குடுத்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஐஆர்சிடிசி வாலெட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இது பாருங்க ₹10 எக்ஸ்ட்ரா கேக்குதுன்னு குடுத்துருக்காங்க. இது பண்ணுங்க. பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப பே நவ் இப்ப நான் கன்ஃபர்ம் குடுத்தா கன்ஃபர்ம் ஆயிடும். ஓகேங்களா? இது கன்ஃபர்ம் குடுத்தனா, அடுத்த செகண்ட்லயே வந்து உங்களுக்கு புக் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ வந்து ரொம்ப இது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம லாகின் பண்ணி உள்ள வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வந்து இப்ப நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். உங்களுக்கு தக்க டயத்துல மினிமம் 1 மினிட் கிட்ட எடுத்துரும். நீங்க கன்ஃபர்ம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபர்ம் ஆயிடும். ஓகேங்களா? இது நீங்க உண்மைக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஏதாவது கஷ்டமா முக்கியமானது இதுல போணும்னா, நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நானும் இத வந்து ஜிபே மூலமா யூஸ் பண்ணி பார்த்தேன். ஜிபே மூலமா யூஸ் பண்ணேன்னா, எல்லாம் ஃபாஸ்ட்டா போயிடும். நம்ம பேமெண்ட் கூட பண்ணிடலாம். ஆனா பேமெண்ட் பண்ணிட்டு, அடுத்து இந்த புக்கிங் வர்றதுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 1 மினிட்க்கு மேலவே எடுத்துக்கிடுது. சம்டைம் 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ் ஆகுது. அப்பன்னா பார்த்தீங்கன்னா, டிக்கெட் எல்லாமே காலியாயிடுது. ஸோ இந்த வாலெட்ல அந்த பிரச்சனை இல்லவே இல்ல. ஓகேங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நிஜமாகவே இது 100% வொர்க்கிங். நீங்க எந்த கமெண்ட்ஸ் எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. இது நிஜமாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.